வணக்கம் சைலேஷ். வணக்கம். இன்னைக்கான நாள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஓகே, சூப்பர். ஸோ இன்னைக்கான இன்டர்நேஷ்னல் டு இந்தியன் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் நியூஸாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியாவோட ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஏஎஸ்ஐ அப்படின்ற சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட், அவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா துவாரகாவை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. துவாரகா ஓகே. எங்க இருந்திருக்கும் அப்படின்னு இவங்க பின் பாயிண்ட் பண்றாங்களோ அந்த லொகேஷன்ஸ்ல இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அண்டர் ம். வாட்டர்லயும், லேண்ட் அண்ட் அண்டர் வாட்டர், இந்த எல்லா ரெண்டு விதமான சர்ஃபேஸ்லையுமே துவாரகா இங்க இருந்துச்சு அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்றத ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ம். ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை வந்து இப்போ எடுத்துட்டாங்க அப்படின்னா இது ஒரு பிரேக் த்ரூவான ஒரு ஃபைண்டிங்ஸாக இருக்கும். ம். ஸோ இது இந்தியாவோட ஹெரிட்டேஜை, இந்தியாவோட கல்ச்சரை இன்னும் ஸ்ட்ராங்காக உலகத்தில் நிலைநாட்டுறதுக்கான ஒரு நிலைநாட்டுறதுக்கான முக்கியமான ஓகே. ஒரு இப்ப எவிடன்ஸாக இருக்கும். ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்னா என்ன? நம்ம புராணங்களில் சொல்லப்பட்டிருக்க மாதிரியான கட்டிடங்களையோ இல்லை அதுக்கு ரிலேட்டடான ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறது. அது புல்லாங்குழலை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கிருஷ்ணர் இதுன்றவாங்களா? இல்லைப்பா, அது மரத்தால் செய்யப்பட்ட புல்லாங்குழலாம் மக்கி இருக்கும். இல்லை அந்த புல்லாங்குழல் மக்காமல் இருந்தாலும் இத்தனாயிரம் வருஷங்கள் பழசு, அந்த காலத்து இத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த புல்லாங்குழல் ரெடியாக உருவாகியிருக்கு இல்லை செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கார்பன் பிரிண்ட் வச்சு ஒரு டேட் சொன்னாங்கன்னா, அந்த டேட் இது கூட மேட்ச் ஆச்சுன்னா அது ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து அது ஒரு எவிடன்ஸாக எடுத்துப்பாங்க. பட் அதை மட்டும் எவிடன்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க. வேற என்ன, வேற 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 என்ன இன்னும் ரிலேட்டடாக ஆகிற மாதிரி ஏதாச்சும் கிடைக்குதா? ஒரு 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 10,000 பேர், 20,000 பேரோ இல்லை ஒரு ஒரு ஆர்மரோ, இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஓகே. கிடைச்சதுன்னா தான் தெரியும். ஆக்சுவலி இப்படி நான் கிடைச்சா. ஏன் இது கேட்கறேன் அப்படின்னா, ம். அதாவது காலேஜ் போறதுக்கு முன்னால 6 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து நேட் ஜியோகிராஃபியில இந்த மாதிரி துவாரகா பத்தி ரிசர்ச் பண்றதெல்லாம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டிருந்தாங்க, பார்த்துக்கிட்டு இருந்தேன். ம். ஸோ அப்பயே இதை பத்திலாம் இன்னுமே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ட்டு தான் எனக்கு ஒரு ஆச்சரியம். அதான் கேட்டேன். அப்பயே வந்து ஏதோ அந்த கடற்கரையில இருந்து காசு மாதிரி எல்லாம் ஏதோ எடுத்தாங்க அப்படின்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதனால கேட்டேன். ஓகே. ஒரு இது இது இதெல்லாம் எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ ஃபண்ட் ஒதுக்குறாங்க, எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ இதில் ம். பாலிட்டிக்ஸும் உள்ள இருக்கு. இந்த ம். விஷயத்த யூஸ் பண்ணி மக்கள் மனசை இடம் பிடிக்கிறதுக்காக எந்த டைமில் பண்ணால் இது நமக்கு ரிசல்ட்டை கொடுக்குன்றதுக்காக டிலே பண்ணி ப்ராப்பர் டைம் வந்தப்ப அப்போ அதை யூஸ் பண்ணுறதும் இருக்கு. ஸோ இதில் பல விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. ஒரு ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ். டைம்னா என்னது? இப்போ எலெக்ஷன் பக்கமாக வருதுப்பா, இந்த இடத்த இந்த நேரத்தில் நீ இப்போ வந்து அந்த மாதிரி ஹிந்து சம்மந்தப்பட்ட விஷயத்த கண்டுபிடிச்சின்னா ஹிந்து மக்கள்கிட்ட நாங்கள் தான் இதை கண்டுபிடிச்சோம், எங்கள் ஆட்சியில் தான் இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து முன்னெடுப்பு எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோன்னு அவங்க ம். மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு 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 விதமான 10 பிரச்சார கூட்டத்தில் இது ஒரு பாயிண்ட்டை சொல்லுவாங்க. நாங்கள் தான் 500 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் ராமர் கோயிலை கட்டுன்றது நார்த் இந்தியா ஃபுல்லாக பேசுனாங்கல்ல. மக்கள் நம்புனாங்களே, ஏற்றுக்கிட்டாங்களே அதை. ஆமாம், 500 வருஷ ம். போராட்டத்தை நீ செஞ்சு முடிச்சிட்டாங்க, சாதம் தான் ஏற்றுக்கிட்டாங்களே. அந்த மாதிரி ம். இதையும் இப்போ 6 ஸ்டேட் எலெக்ஷன் வருது. ஆறு ம். ஸ்டேட்ல ஏதோ ஒரு ஸ்டேட்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படியா? யூஸ் பண்ணலாம். நான் சொல்றேனே, ம். இது அப்ப இருந்து பண்றாங்கன்னா இன்னும் ஏன் பண்ணி முடிக்கல? நம்ம எவ்வளவோ இண்டிஜினஸான டெக்கு டெவலப் பண்ணிட்டோம், டிஃபென்ஸ் செக்டர் டெவலப் பண்ணிட்டோம். ஏன் இது இன்னும் இப்படியே இருக்கு 6 வருஷமா? ஏன்னா இது சென்டிமெண்ட்டோட சம்மந்தப்பட்ட விஷயம், ஹிஸ்ட்ரியோட சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால அது அப்படி எங்கெங்க எப்போ தேவைப்படுமோ அப்போ அந்த எமோஷனை வெளியே கொண்டு வரதும், தேவைப்படாதப்போ கைவிட்டுறதும் நடக்கும். ஓ. ஸோ அதன் பிரகாரம் இப்போ இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, இல்லை இப்போதான் இது பற்றின நியூஸ் வெளியே வருதா, ஏன் இப்போ வெளியே வருது, இது ரெண்டுக்குமே வந்து இருக்கலாம் அதான் காரணம். ஓகே. ம். அப்படின்றது தான் என்னோட என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அடுத்து என்ன ஓகே. அப்படின்னா,
இந்திரஜால் ரேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ட்ரோன் பேட்ரோல் வெஹிக்கிளை இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. மீன் ப்ரோட்டோடைப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த கார் இது ஒரு பேட்ரோல் வெஹிக்கிள் தான். இதில் வந்து இதில் இருக்கிற டிஃபென்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே ஏஐ ட்ரிவன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி தான் இதில் இருக்க சேஃப்டி மெக்கானிசத்தை எல்லாத்தையுமே ரன் ஆகுற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒரு ம் ட்ரோன் இப்போ வந்து இது ஏர்போர்ட்டில் இது நிறுத்தி அங்கங்கே ஏர்போர்ட்டில் கோயில் வாசலில் இது இல்லை ஒரு கவர்மெண்ட் பில்டிங்க்கு பக்கத்தில் பேட்ரோலில் இருக்குது. ஒரு அன்னோன் ட்ரோன் வந்து அந்த பில்டிங் பக்கம் வருதுன்னா இந்த வண்டியில் இருக்கிற ஏஐ ட்ரிவன் டெக் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி மிட் ஏர்லேயே அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ம் இவன் முன்ன அயன் டோம் கிரியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அதில் வந்து வெளியே இருந்து ஒரு மிசைல் உள்ளே வந்துச்சுன்னா SU-400 ரஷ்யாவோட ஆன்டி மிசைல் சிஸ்டம், அதை வச்சு வெளியேந்து வர மிசைலை இன்டர்செப்ட் பண்ணி அதை மிட் ஏர்லேயே வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வெப்பன். இப்போ ம் ட்ரோனில் வந்து ஒரு RDX வெடிபொருளை கொண்டு வந்து ஒரு ஸ்பாட்டில் போட்டால் வெடிச்சிடும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்படின்னா இப்போ அந்த ட்ரோனை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு SU-400 யூஸ் பண்ண முடியாது. அது டிடெக்டே பண்ணாது, அது மிசைலை மட்டும் டிடெக்ட் பண்ணும். அப்போ இந்த மாதிரி ட்ரோனை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மொபிலிட்டியும் இருக்கணும். SU-400 ஒரு இடத்துல வச்சுட்டாங்கன்னா திருப்பி மூவ் பண்ணுறதுக்கான டைம் ரொம்ப அதிகம். அதுவுமே ட்ரக்கில் தான் மவுண்ட் பண்ணி வருது. பட் அதை விட ஃபாஸ்டான மொபிலிட்டி இந்த ட்ரோன் டெக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அட்டாக் பண்ண போகிற பொருள் சின்னது, அதனால அதை இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய ஆன்டி ட்ரோனும் சின்னதான காம்பேக்டான வெஹிக்கலை கொண்டு வந்திருக்காங்க. கார் மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் மிலிட்ரி கார் மாடல் அப்படி இருக்குது. வைடாக நிறைய ஏரியாக்களை அது பயன்படுத்த முடியும். கார் வடிவத்தில் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பேஸ் தேவைப்படாது, ரொம்ப அதிகமாக கவனத்தை ஈர்க்காது இந்த மாதிரி. ஸோ நல்ல இண்டிஜியஸான ஒரு கண்டுபிடிப்பு தான், வாழ்த்துக்களுக்குரிய ஒரு கண்டுபிடிப்பு. ஸோ நம்ம மூணாவது நியூஸ் என்ன அப்படின்னா, சாஃப்ரான் அப்படின்றது ஃப்ரெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி. அந்த கம்பெனி இந்தியா கூட சேர்ந்து எஸ்யூ சாரி 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் இன்ஜின்ஸை இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த சாஃப்ரான் அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் ஃபுல் ஆக்சஸையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. முழுசாக ஒரு இன்ஜினை 5th ஜென்ரேஷன் ஜெட் இன்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஃபெசிலிட்டிஸையும் டெக்கையும் இந்தியாவுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுக்குறதா, இந்தியன் என்டிட்டிஸ்க்கு கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃபுல் பர்சன்டேஜ். முன்னெல்லாம் ஒரு ஒரு பார்ட் மட்டும் பண்ணுவாங்க, இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த விஷயத்தில் 100% டெக் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க சாஃப்ரான்ற கம்பெனி. ம் இந்த சாஃப்ரானும் இந்தியாவோட கம்பெனியும் ஐ மீன் DRDO ரிசர்ச் சென்டர்ஸ் ரெண்டும் சேர்ந்து இந்தியாவிலே இந்த இன்ஜினை டெவலப் பண்ண போகிறாங்க. அடுத்து ஃபோர்த் நியூஸ் என்ன இந்த அப்படின்னா, கம்பெனி எந்த கம்பெனி? DRDO இல்ல இல்ல கவர்மெண்ட்டோட இல்ல கவர்மெண்ட்டோட இல்ல இல்ல ரிசர்ச் இல்ல சென்டர். இல்ல இல்ல அந்த இன்னொரு கம்பெனி சாஃப்ரான் சாஃப்ரான். ஃப்ரெஞ்ச். நான் கூட சாஃப்ரான்னு பார்த்தப்போ நம்ம ஊர் கம்பெனி மாதிரி தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. ம் பட் ஆனால் அது ஃப்ரெஞ்சு கம்பெனி. ம் ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாமா? ம் அடுத்து என்ன அப்படின்னா, ஆந்திர பிரதேஷில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா எலக்ட்ரிக் லைன்ஸு கேபிளு ஃபைபர் அப்படின்னு சொல்கிறாங்க. டீனா ஃபைபர் புதுசாக இருக்குது, பட் நெட்ஒர்க் ஃபைபர் நெட்ஒர்க் எல்லாத்தையும் வந்து அண்டர் கிரவுண்டில் கொண்டு போங்க அப்படின்னு ஹைதராபாத்தில் சாம்பிளாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ம் எல்லா கேபிள்ஸ் எவ்ரி திங் கம்பத்தில் கொண்டு போகிற எவ்ரி திங் எல்லாத்தையுமே மேக் இட் அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டில இருந்து எல்லாமே. எல்லாமே ஓகே. ஹைதராபாத் ஹைதராபாத் ஆந்திர பிரதேஷ் தானே. ஒரு செகண்ட் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஆந்திரா இல்லை, தெலுங்கானா.
பிரிச்சிட்டாங்கல்ல அதில் மாறிடுச்சு. ஓகே, ஹைதராபாத் வந்து தெலுங்கானாவோட ஸ்டேட்டில் வரக்கூடியது. இந்த ஹைதராபாத் அப்படின்ற இடத்துல வந்து இருக்கக்கூடிய எல்லா கேபிள்ஸ் எலக்ட்ரிகல்ஸ் எல்லாத்தையுமே அண்டர் கிரவுண்ட் கொண்டு போக சொல்லி கவர்மெண்ட் ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா அந்த ஸ்டேட் ஃபுல்லாக இதே மாதிரி கூட ஃபாலோ பண்ணுவாங்க. இது இனிஷியல் ஸ்டெப்பு. குஜராத் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ரோட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காடி மாதிரி எடுத்து அதில் எல்லா லைன்ஸும் வாட்டர் லைனு, எலக்ட்ரிக்கல் லைனு எல்லாம் தனித்தனி ஒரு பெரிய அந்த காடி மாதிரி எடுத்து அதில் தனித்தனி பைப் போட்டு ஒரு ஒரு பைப்லையும் அதுக்கான விஷயங்கள் ட்ராவல் ஆகுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒரு டிசாஸ்டர், ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா ரோட்டோரமாக இருக்க அந்த லிட்டை ஓப்பன் பண்ணிட்டு அவங்க உள்ளே போய் சர்வீஸ் பண்ணிட்டு ஒர்க் ஃபோர்ஸ் வெளியே வந்துடுவாங்க. டிராஃபிக்கு எந்த விதமாகவும் பாதிப்பு ஏற்படாது. இப்போ நம்மளோட நடு ரோட்டில் பாதாள சாக்கடை ஓட்டை போட்டு போட்டிருக்காங்க. அது கிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா சென்டரில் போய் திறந்து உள்ளே இறங்கி சரி பண்ணிட்டு வர வரையும் டிராஃபிக் பிளாக் ஆகும். பட் இங்கே ரோட்டோரமாக குஜராத்தில் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்க எந்த பக்கம் ரோட் சென்டர்லேயே பண்ண போகிறாங்களா, ரோட் ஓரமாக பண்ணுறாங்களா, இவங்க எந்த மாதிரி மாடலை ஃபாலோ பண்ணுறாங்கன்றது அமுல்படுத்தி மக்களுக்கு அது எண்ட் யூஸராக மக்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நமக்கு அதை பற்றி தெரிய வரும், பார்ப்போம். டெஸ்லா வந்து இந்தியாவில் தன்னோட ஃபஸ்ட்டு ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரை வந்து குருகிராம் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குருகிராம் அது எங்கே இருக்குது? ஹரியானா சென்ட்ரலில் இருக்குது, டெல்லிக்கு பக்கத்தில். ஸோ ஹரியானா ஸ்டேட்டில் தான் இருக்குது இந்த குருகிராம் அப்படின்ற டிஸ்ட்ரிக். அங்கே வந்து டெஸ்லா தன்னோட ஃபுல் ஸ்கேல் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரை வந்து அமைச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் அக்டோபரில் மொத்தமாகவே 40 டெஸ்லா கார் தான் சேல்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதம் எவ்வளோன்னு தெரில. ஸோ சேல்ஸ் ரொம்ப கம்மின்றதுனால அங்கே இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஆறாவது நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள் தொகையில் பிஸ்னஸில் இருக்க மக்கள் இல்லை மொத்தமாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டேக்ஸ் பேயர்ஸ் வெறும் 3% மட்டும்தான். இப்போ 100 கோடியில் 10%னா 10 கோடி, 3%னா 3 கோடி, 140 10%னா 10% 14 கோடி, 3%னா எவ்வளோ வருது? 1%னா 1.4, 2, 3, 4, 4, 4, 8, 3, 4.2%. அதாவது 4.2 கோடி 4.2 கோடி அளவிலான மக்கள் மட்டும்தான் டேக்ஸ் பே பண்ணுறாங்க 140 கோடியில். அப்படியே ஒரு டேட்டா வந்து கிடைச்சிருக்கு 2025ல். யார் சொல்றா? இது வந்து அந்த பேர் மைக்ரோ சம்திங் வரும், அந்த டிபார்ட்மெண்ட் பேர் மைக்ரோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நினைக்கிறேன். அவங்க அந்த இந்த டேட்டா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் டாக்ஸ் வாங்குற அந்த டிபார்ட்மெண்ட்டே சொன்னா என்ன ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? இல்லை அந்த டிபார்ட்மெண்ட் சொன்னாங்களான்னு தெரியல. பட் ஏன்னா இல்ல கேக்குறேன். இப்ப வந்து ஒருவேளை அவங்க சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி வந்துருமா? ஓ மை காட் அவ்வளவுதான் பண்றாங்களா? ஏன்னா இப்ப இவங்க சொல்றத வந்து யாரும் நிஜம்னு எடுத்துக்க போறது இல்ல. சீரியஸ் அது உண்மையில கூட இருக்கும். இருக்கலாம். அது பட் மேபி அவங்க உண்மைதான். சொல்றதுல வேலிடா இருக்கும். ஏன் சொல்லலை? மேபி இம்பார்ட்டண்ட்டாக பார்க்காம இருந்திருக்கலாம். இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் கூட மக்களுக்கு ஒரு அதிருப்தி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம மட்டும் ஏன் கட்டணும், இத்தனை பேர் கட்டாமல் இருக்கோம், நான் மட்டும் கட்டணுமான்ற கேள்வி கேட்டாங்கன்னா, ஆமா அதுதான் இப்போ இதுக்கு முன்னாடி 1% தான் கட்டியிருந்திருப்பாங்க. இப்போ இந்த 3% கட்டவும் தான் உனக்கு ஜிஎஸ்டி 2.0 வந்திருக்கு. 3% ஜிஎஸ்டி 2.0 கொடுத்துருக்காங்க. இது கீழே இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இந்த ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்திலே ஒன்று இருக்கு. 3%க்கே உனக்கு 2.0 கொடுத்தாங்கன்னா 30% ஆச்சுன்னு நினச்சி பாரு. எவ்வளோ ஜிஎஸ்டிலேருந்து மக்களுக்கு எவ்வளோ இந்த எக்ஸப்ஷன் கிடைக்கும்னு. அதுதான் பாருங்க. ஸோ இது 3%க்கே ஒரு நல்ல இப்போ ஜிஎஸ்டி 2.0 குறைச்சதுல எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க வாஷிங் மிஷின் வாங்கினாங்க. அவங்களுக்கு ஒரு 1000 சில்லற லாபம். 18% டேக்ஸ் ஆகுது, 12% குறைச்சாங்க, ஒரு 6% அவங்களுக்கு மிச்சம் வச்சு அந்த 6% அவங்களுக்கு லாபம். ஸோ இப்போ இதே 30% டேக்ஸ் கட்டினாங்கன்னா அப்போ இன்னும் விலை டேக்ஸ் கம்மியாகும். அப்போ துபாய் மாதிரி எல்லா பொருள் மேலேயும் 5% டேக்ஸ் காமனாக ஒரே டேக்ஸ் சிஸ்டம் தான் அப்படின்னு கொண்டு வர கூட சான்ஸ் இருக்கு. பட் பொறுத்து இருந்து பார்ப்போம்.
ஆனா ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா 3% தான் இப்போ அந்த டேக்ஸ் அப்படிங்கிறீங்க. கம்பெனிஸ் வராதுப்பா, அது டேக்ஸ் பேயர்ஸ் யாரு அப்படின்றதால பொறுத்து இருக்கு. ம். எதாவது கம்பெனிலே 5 கம்பெனி இருந்தாலும் ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆள் தான் டேக்ஸ் பேயரா இருப்பாங்க, அந்த பிசினஸோட இல்ல, ஓனர். இப்ப அந்த 3 3%ல ஏகப்பட்ட பேர் இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸே வந்துருவாங்களே. பா, புரியுதுப்பா. அதுகளையும் சேர்த்தி தான் சொல்றேன், 4,2 கோடி பேர் தான் மொத்தமே வருதுன்னு சொல்றாங்க. அதுதான், அதுல ஸ்டாஃப்ஸே, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸே ஏகப்பட்ட பேர் போயிருவாங்க. அப்போ வந்து பிரைவேட் நபர்கள் கொஞ்சம் தான் பண்றாங்களாங்கிறது தான் கேள்வியா இருக்கு. ஆமா. ம். நம்ம வேற இது ஒரு ஃபேக்ட். நம்ம இதை நியூஸா வந்து உள்ள ஆராய்ஞ்சு போறதுக்கான டேட்டா என்கிட்ட இல்ல. இப்ப வந்து ஒரு ஃபேக்டை சொல்லியிருக்காங்க, அதை நான் வந்து வெளிப்படுத்துறேன். ம். இதுக்குள்ள நம்ம பேசுறதுக்கான கெப்பாசிட்டி இதுவரை நமக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா டேட்டாவோ ரிசர்ச்சோ நம்ம இந்த டாபிக்ல பண்ணல. இது இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச ம். டாபிக். இதை பத்தி ஆமா. ஃபர்தரா நம்ம படிச்சுட்டு தான் நம்ம பேச முடியும். ஓ, என்ன நடக்குது, ஏன் அப்படி பார்க்க முடியும். யாரு ம். சொல்லியிருக்கா, அவங்க ஆத்தென்டிகேட்டான இண்டஸ்ட்ரியா, அவங்கள பார்த்துட்டு அவங்க சொன்ன டேட்டா, அவங்க எப்படி கலெக்ட் பண்றாங்க டேட்டாவை. ம். ஒரே ஒரு டைம் மட்டும் சர்வே எடுக்கிறாங்களா, ஒரு 10 டைம் சர்வே எடுக்கிறாங்களா, 10 விதமான சாம்பிள்ஸ் வச்சு இது பார்க்குறாங்களா, இப்போ அவங்களோட சர்வே மெத்தட் எப்படி இருக்கு, அது கரெக்டான மெத்தடா, இதெல்லாம் அவங்க கம்பெனி கரெக்டாக பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை என்ஷூர் பண்ணிட்டு தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். ம். அதனால் இது ஒரு ஃபேக்ட். 3% தான் வந்து மொத்தமாக ஜிடிபி பே பண்ணுறாங்க. ஐ மீன் ம். 3% தான் டேக்ஸ் பே பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க, 3% மக்கள். ஸோ 140 கோடின்றது 2011 படி 140 கோடி. இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் நமக்கு தெரியாது கணக்கு எடுக்காம. ஒரு 10 கோடி சேர்ந்துருப்பாங்க ம். கூட, 150 கோடி ஆச்சு. 150 கோடியில் 1% அப்படின்னா 10%னா 15 கோடி. 1%னா 1,5 கோடி. 3%னா 1,5 3 4,5 கோடி. 4,5 கோடி மக்கள் மட்டும்தான் டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்றது கூட உண்மையாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இந்த டேட்டா பற்றி த்ரூ அவுட்டாக பார்த்து தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். இப்போதைக்கு இது ஒரு ஃபேக்ட், அதை ஃபேக்டாக விட்டுருவோம். ம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 கோடிக்கு கம்மியாக ஒரு வருஷத்துக்கு டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிஸை நம்ம வந்து இந்த இன்கம் டேக்ஸ் கட்டுறது, இந்த மாதம் மாதம் அந்த பில்லெல்லாம் சப்மிட் பண்ணுவாங்க. ம். சேட்சு சேட்ருவேட்டரி ஆடிட் அப்படின்னு சொல்கிறாங்க. மந்த் இந்த பில்லை வந்து அவங்க பார்த்து செக்கிங்க்கு வந்து கொடுத்துட்டே ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கணும், ம். வெரிஃபிகேஷனுக்காக. அதை பண்ண வேணாம் அப்படின்றத கன்சிடர் பண்ணுறாங்களாம். ம். நல்லது. ஸோ அந்த 1 கோடி கம்மியாக ஆனுவலாக டர்ன் ஓவர் பண்ணுறவங்க பில்லெல்லாம் பார்க்க தேவையில்ல, அப்படின்னு பில் சப்மிட் பண்ண தேவையில்ல, மாதமாக சப்மிட் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி பண்ணலான்னு பிளான்ஸில் இருக்காங்க. ம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, அக்னிவீர்னு சொல்லி வருஷம் வருஷம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பசங்களை வந்து வேலைக்கு எடுப்பாங்க. அதை வந்து 1 லேக்காக இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லி இன்னைக்கு பேசியிருக்காங்க. ம். வருஷத்துக்கு 1 லட்சம் யங்ஸ்டர்ஸை ஆர்மி ட்ரைனிங் கொடுத்து அவங்க அனுப்புறது. ம். ஃபாரின்லாம் பண்ணுவாங்க. கொரியாலாம் படித்து முடிச்சிட்டா 2 வருஷம் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிட்டு தான் திருப்பி வீட்டுக்கு வந்து நீங்கள் எந்த வேலை பார்க்கணும் அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ம். அந்த மாதிரி ம். இது நம்ம நாட்டுக்கான ஒரு கஸ்டமைஸ்டு ஸ்கீம். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த காமன்வெல்த் அப்படின்ற கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பிட் பண்ணி 2030 இந்தியா தான் காமன்வெல்த் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க. இந்த காமன்வெல்த்தை அகமதாபாத்தில் நடத்த போகிறாங்க. ம். ஸோ அடுத்து யுஐடிஏஐ ஆதார் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உயிரிழந்தோர்களோட ஆதார் கார்ட்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ம். 2 கோடி அளவிலான இறந்து போனவர்களோட ஆதார் கார்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்படி சொல்லணும், ரிமூவ் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணல ஒன்று தான். ம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆதார் கார்டுன்றது ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் தான், சிட்டிசன்ஷிப்கான ப்ரூஃப் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க.
இந்த ம். நபர் இங்கே இருக்காரு, இந்த நபர் பேரு, ஊரு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி யாரு இவரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் தானே தவிர சிட்டிசன்ஷிப்பை உறுதிப்படுத்துகிற ப்ரூஃப் ஆதார் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா 5000 ஏக்கரில் ஆந்திர பிரதேஷோட கேபிட்டலான அமராவதியில் 5000 ஏக்கருக்கான பரப்புல ஒரு ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்ட போகிறாங்க. ம். வாட்ஸ்அப்பில் இந்த கோபைலட் ஏஐ இருக்குல்ல, ம். அதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்களாம் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ். மைக்ரோசாஃப்ட் வந்து அந்த ஏஐ ஓப்பன் ஏஐ அப்படின்ற ஏஐ வந்து தூக்குறாங்களாம். ஓஹோ. ஏன் பர்டிகுலரா வாட்ஸ்அப்ல? தெரியல, இது இந்த நியூஸும் வந்து நமக்கு ஃபேக்டாக தான் கிடச்சிருக்கு. ஏன் எதுக்கு வேற ஆல்டர்னேட் என்ன கொண்டு வர போகிறாங்கன்றதெல்லாம் ஃபர்தராக இதன் தொடர்ச்சியான வர சம்பவங்களை நமக்கு குறிப்பிடுவாங்க. ம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய 749 டு 800 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அது எதுலேயும் ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் லெவலுக்கு ஏர் குவாலிட்டி ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓ மை காட். ஸோ இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக மகாராஷ்டிரா தான் 42 பில்லியனை வந்து ஜிடிபியாக ஜென்ரேட் பண்ணுறாங்க. செகண்ட் பிளேஸில் ம். தமிழ்நாடு இருக்கும் 31 என்ன இருக்கு அங்க? மகாராஷ்டிரா. இப்போ இன்டர்நேஷனல் ஹார்பர் அங்கே இருக்குப்பா. மோஸ்ட்லி நம்ம நாட்டில் எல்லா எக்ஸ்போர்ட்டும் வந்து வாட்டர் வேஸில் போகக்கூடிய எல்லா எக்ஸ்போர்ட்டும் அங்கே மகாராஷ்டிரா தான் வெளியே போகும். ஓகே, வெளிய போகுங்கிறதுக்காக எப்படி அது சென்னையில நிறையா இருந்து கூட வெளிய ட்ரேடு போகலாம். நடக்குதுப்பா, நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவங்க கட்டுற அப்படியா? டேக்ஸு. ஆமாம், மகாராஷ்டிரா ஒரு வெல் டெவலப்டு சிட்டிஸ், ரூரல் ஏரியா ம். அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே ம். ஜிடிபி அதிகமாக இருக்குது. இந்தியாவில் ஸ்டேட்ஸ்லாம் கம்பேர் ம். பண்ணுறப்ப மகாராஷ்டிராவில் எங்க இருக்கு? நடுவுல இருக்கா, வெஸ்ட்ல இருக்கா? வெஸ்ட் சைடு இருக்குது. ஓகே. இந்த மும்பை மகாராஷ்டிரா ம். அது. இல்ல, அப்படி இருந்தும் அங்க இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வராங்களே வடக்கன்ஸ், அதுதான் பாக்குறேன். என்னடா இப்படிடா அப்படின்னு. இங்க ஓவர்ஃப்ளோ ஆகி இங்க வராங்களா அப்ப? இருக்கலாம். பட் ஏன்னா அங்கேயே மகாராஷ்டிரா அவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது எதுக்கு அவங்க, அதாவது ஈவன் அவங்க அங்க வந்து அங்க ஹிந்தி தான் பேசிட்டு இருப்பாங்களா இருக்கும். அப்படி இருந்தும் ஏன் இங்க வராங்க? தெரிலப்பா. நம்ம வந்து இது எதனால அப்படின்னு தெரில, பார்ப்போம். இது மேற்கொண்டு ஏதோ ஒரு காலகட்டத்தில் இதுக்கான நமக்கு தகவல் கிடைக்கும். அங்கேயும் டெவலப்டு தான். மேபி அவங்களுக்கு அங்கே பாலங்கள்லாம் நிறைய ஏன்னா கட்டியாச்சுன்றதால அவங்களுக்கு திறன் கொண்ட வேலைகள் நம்மக்கிட்ட தான் இருக்குன்னு இங்கே வந்துருக்கலாம், வந்து இருந்திருக்கலாம். ஒருவேளை அங்க ஹைடெக் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும். ம். ஆமாம், அது ஒரு வெல் டெவலப்டு பிளேஸ் தான். அங்கே நிறையா ஐடி ஜாப்ஸ் தான் நிறையா. அதனால் அது டெக் பார்க் மாதிரி தான் நிறையா இருக்கும் அங்கே. ஆஹ். ஸோ அடுத்த நியூஸ் என்ன ஓகே. அப்படின்னா, தமிழ்நாட்டோட ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 31.55 லட்சம் கோடியாக இருந்துகிட்டு இருக்கு. செகண்ட் பிளேஸில் இருக்கோம். இந்தியாவோட ஜிடிபியில் நம்ம தான் செகண்ட் பிளேஸில் இருக்கோம். ம். கோவாவில் 77 அடிக்கு ஒரு ராமர் சிலையை வந்து டுடே ஆர் டுமாரோ ரெண்டு ஏதோ ஒரு நாள் மோடி வந்து திறந்து வைக்கிறார். ம். ஸோ வந்து 77 அடி. பொதுவாக இந்த மாதிரி சிலைகள்லாம் சிமெண்ட் கலவை யூஸ் பண்ணி ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டு கலவை ஊற்றுறது உண்டு. இது வந்து பிரான்ஸ்லேயே செய்யப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இது பிரான்ஸை செஞ்சுருக்காங்களா பூசியிருக்காங்களான்றது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் சோஷியல் மீடியாவில் வெரிஃபிகேஷனில் வரும், உண்மையா பொய்யான்னு. ஸோ சிலை திறக்கிறாங்க, ராமர் சிலை 77 அடிக்கு திறக்கிறாங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இல்ல, அதான் இப்ப எனக்கு என்னன்னா, இந்த ஒரு ஒரு கவர்மெண்ட் அபிஷியலா இருக்கிற நபர், ஒரு கவர்மெண்டா இருக்கிறவங்க வந்து அந்த நாட்டுல பெரும்பான்மையா இந்துசம் இருக்குங்கிறதுக்காக அதை சப்போர்ட் பண்ணா எப்படி? மத்த இதுவும் இருக்கு ஏன்பா, இல்லையா, அவங்களுக்கு நடுவுலயும் பிரச்சனை இது வந்து இது வந்துரும். வந்து நீ முன்ன சொன்ன ஒரு கருத்து மாதிரி தான். அங்கே இருக்குங்கிற இதை யோசிக்காம செஞ்சுருப்பாங்க.
ரொம்ப யோசிக்காம செஞ்சுருக்கலாம். பட் கூட யாராச்சும் சொல்லியிருப்பாங்களே, இப்படி பண்ண வேணாம் அப்படி பண்ண சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்க ஏன் அந்த முடிவு எடுத்தாங்கிறதுக்கான டிஃபெண்டிங்கை அவங்க தான் பண்ணணும், நம்ம பண்ண முடியாது. நமக்கு அது வேலையும் இல்லை. சொல்ல முடியாதுன்னா இது வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஐடியல் தியரி. ஒரு யூகமாக சொல்லலாம், இதனால இருக்கலாம் அதனால இருக்கலாம் அப்படின்னு. அதான் அது எதனால இருக்கா? ஓட்டு ஜெயிக்கணும், அவ்வளோதான். ஓட்டு வாங்கணும், மக்கள்கிட்ட ஒரு பேச்சு பொருள் இருந்துக்கிட்டே இருக்கணும், மக்களுக்கு டேட்டா எண்ட் கொடுத்துட்டே ஆஃப் த இருக்கணும். எண்ட் ஆஃப் தி டே அவ்வளவுதான் இல்ல. ஆமாப்பா, வேலைக்கு போற, எதுக்கு வேலைக்கு போற, சம்பாதிக்க தான் வேலைக்கு போற, அப்புறம் எண்ட் ஆஃப் தி டே அவ்வளோதானா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. அவன் அரசியல்வாதினா ஓட்டு வாங்க தான் எல்லாம் பண்ணுவான். எண்ட் ஆஃப் தி டே அதுதான் அவனுக்கான அப்ஜெக்டிவ், அவன் அதை பண்ணுறான். இது எனக்கு சேவன் பண்றேன், அவன் வந்து ஊருக்கு உழைக்கிறான்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அப்படி சொல்லிட்டு வந்தால் தான் நீங்கள் எனக்கு காசு கொடுப்பீங்க, அதான் அப்படி சொல்லியிருக்கான். ஓகே. ஸோ அப்ப ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்கிறது தானே நிஜம். ஆமாப்பா, நான் அதான்ப்பா அன்னைக்கே சொல்லிட்டேன். மக்களுக்காக நான் உதவி பண்ணுறேன்னு வந்து மக்கள்கிட்ட இருந்து பவரை வாங்கி தனக்குத்தானே உதவி பண்ணிப்பாங்க. ம். இதை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், மறுபடியும் செகண்ட் சொல்லியிருக்கேன். ம். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, கோல்டுமேன் சாக்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் கொண்ட ஒரு கம்பெனி. இவங்க ம். வந்து இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்தியாவோட ஜிடிபி எப்படி இருக்கும், அமெரிக்கா ஜிடிபி எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு நாட்டை பற்றியும் அந்த நாட்டுக்கு ப்ளஸ் மைனஸ் பற்றி பேசுகிற ஒரு கம்பெனி. இவங்க ம். சொல்லியிருக்காங்க. ஆ ம் தான் சொன்னேன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2075 இந்தியாவோட ஜிடிபி வந்து எங்க எப்படி இருக்கும் அப்படின்னா 52 ட்ரில்லியனாக இருக்கும், அமெரிக்காவோடது 7 ட்ரில்லியனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன ஐயோ, மாதிரி நடக்கட்டும்னு 52 ஆண்டவனை எங்க இருக்கு, வேண்டிக்குவோம். 7 எங்க இருக்கு? அந்த அளவுக்கு growth நம்ம கிட்ட இருக்கான். அது growthக்கான ஸ்பேஸ் இன்னும் இருக்கான். அதுதான் ம். இந்த ம். நியூஸ் டேக் அவே பண்ணி வச்சுக்கணும். ம். ம். அப்புறம் ஆந்திர பிரதேசம் வந்து பார்த்தா அப்படின்னா புதுசாக 3 டிஸ்ட்ரிக்டை சேர்த்திருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. மொத்தமாக எல்லாம் சேர்த்து 29 டிஸ்ட்ரிக்ட் ஆகுது ஆந்திர பிரதேஷில். ம். சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் மாதிரி ஒரு ஃபார்மட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து பல்லு எங்கே விழுகுதோ அந்த இடத்துல வைக்கிறப்ப பல்லு ரீக்ரோத் ஆகுது அப்படின்றத ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆ. ஸோ இது ஒரு அட்டகாசமான ஒரு செய்தி தான். அது எந்த அளவுக்கு நமக்கு அமுலுக்கு வருது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதுவரை நியூக்ளியர் செக்டர் எல்லாமே பப்ளிக் ஐ மீன் கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அதை வந்து பிரைவேட் செக்டருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மாற்றலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஓஹோ. பிரைவேட் காம்படிஷன் உள்ளே இறங்கினா தான் அந்த விலைவாசி கண்ட்ரோல் ஆகிறதெல்லாம் நடக்கும். இல்லை ஆளுக்கு ஒரு விலை ஏற்றிட்டே போனாங்கன்னா அது ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். நியூக்ளியர் என்னது? மீன் நியூக்ளியர் பவர் ஜென்ரேட் பண்ணுறது. பவர் ஜெனரேஷன். ஓகே, ஓகே. ம். அந்த ஸ்டெர்லைட் விஷயம் அதுதானே? ஆமாம், அதுதான் ஹோல்டு பண்ணிட்டாங்கல்ல. ம். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஹாங்காங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடுக்கு கட்டிடம் தீப்பற்றி எரிஞ்சிருச்சு. அது 36 பேர் தவறிட்டாங்க. இப்போ வந்து தகவல் வர. ஸோ இதுக்கப்புறம் எந்த தகவல் வந்துச்சு நமக்கு தெரியல. பட் வந்த தகவலால் 36 பேர் தவறிட்டாங்க. ம். தவறினவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைக்கணும்னு நம்ம வேண்டிக்கலாம். ம். ஸோ டெல்லியில் வந்து பார்த்தா அப்படின்னா டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 புதிய ஆயுஷ்மான் ஆரோக்கியா சென்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ம். அது இல்லாமல் 70 ஆயுஷ்மான் ஆரோக்கியா மந்திர் மெடிக்கல் ஸ்டோர், அது வந்து ஒரு 70 மெடிக்கல் ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ம். ஸோ இதுதான் அந்த என்ன சொல்கிறது, 250 ஆல்ரெடி கவர்மெண்ட் கிட்ட அந்த சென்டர் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 25 சென்டர் வந்து உள்ள ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ம். இன்றைக்கான விஷயம். இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் டு இந்தியாவில் நிறையா பேசியிருக்கோம். இந்த டிஸ்கஷனில் உங்களுக்கு பிடிச்ச செட்டன் பாயிண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எதுவும் இல்ல. ஓகே. எனக்கு வந்து அந்த பல்லு ரீக்ரோத் ஆகிற டெக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. அந்த ட்ரோனை ஆன்டி ட்ரோன் வெஹிக்கிளும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
ஸோ இதே ம். மாதிரி நாளைக்கு இன்னொரு நல்ல சுவாரஸ்யமான வீடியோவில் நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவரை நன்றி. வணக்கம்.